இப்ப இந்த கோலத்திலயும் நாள் பிரகாரம் கோலங்கள் இருக்கா? அப்படின்னா இருக்குமா. பொதுவா பாருங்க, ஞாயித்துக்கிழமை செந்தாமரை கோலம் போட சொல்லுவாங்க. அந்த சிவப்பு கலர் குடுக்க சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு உகந்த நாள், சூரியனுக்கு உகந்த மலர், சூரியனுக்கு உகந்த நிறம் செந்தாமரை அதனால. அதே மாரி திங்கட்கிழமை அல்லி மலர் கோலம் போட சொல்லுவாங்க. சந்திரனை கண்டதும் மலரும் அல்லி இல்லைங்களா? அப்ப சந்திரனுக்கு பிரியமான மலர், சந்திரனுடைய நாள் திங்கட்கிழமை. அதனால அல்லி மலர் கோலம் போட சொல்றது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, வில்வ இலை கோலம் போட சொல்லுவாங்க. இதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, வில்வம் சிவனுக்கு மட்டும் உகந்தது அல்ல. முருகப்பெருமான வழிபாடு பண்றதுக்கும் வில்வ இலை, ஓலப்பூ, தச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் பூ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இட்லி பூன்றாங்க, இதெல்லாம் விசேஷமான பூக்கள். அதனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வில்வம் கோலை, அதாவது வில்வ இலை கோலம் அப்படின்றது போட சொல்லுவாங்க. புரியுதுங்களா? புதன்கிழமை மாவிலை கோலம். மாவிலை கோலம் ஏன் போட சொல்கிறாங்க? பொதுவாக எல்லா விசேஷத்துக்கும் மாவிலை இல்லாமல் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கும் மேலே நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாவிலை கட்ட சொல்லுவாங்க. சிவபூஜைனாலும் நீ மாவிலை கட்டாத போ. பெருமாள் வழிபாடு எல்லா விசேஷத்துக்கும் மாவிலை கட்டுறோம் இல்லைங்களா? புதனுக்கு உகந்த கடவுள் யாரு? பெருமாள். அதனால் மாவிலை கோலம் புதன்கிழமை போட சொல்கிறாங்க. அது புதனையும் பிரீத்தி பண்ணுற விதமாக அமையுது. கிரகங்களையும் பிரீத்தி பண்ணும், கிரகங்களுக்குள்ள தேவதையும் அது பிரீத்தி பண்ணும். புரியுதுங்களா? வியாழக்கிழமை துளசி மாடம் கோலம் போட சொல்லுவாங்க. ஏன் துளசி மாட கோலம்? எப்படி வியாழன் குரு பகவான் முழு சுபரோ அந்த மாதிரி துளசி தாயார் அதீத பவித்திரமானவள், அதை உணர்த்தும் பொருட்டு துளசி மாட கோலம். வெள்ளிக்கிழமை நமக்கு பார்த்திங்கன்னா 6 இதழ் கொண்ட தாமரை கோலம். சுக்கிரனுடைய நாள், சுக்கிரனுடைய எண் பார்த்திங்கன்னா 6. அதனால் வெள்ளையில் பார்த்திங்கன்னா 6 இதழ், இல்லைனா ஒரு லைட் பிங்க் கலரில் 6 இதழ் தாமரை கோலம் போட சொல்லுவாங்க. சனிக்கிழமை பவழமல்லி கோலம் போட சொல்லுவாங்க.